ஒளியே உயிர் வாழ்வு. நம் இருப்பின் ரகசியம் ஒளிச்சேர்க்கையில் ஒளிந்திருக்கிறது. தாவர இலைகளில் குளோரோபில் என்னும் பச்சையம் சூரிய ஒளியின் ஆற்றலை பயன்படுத்த உதவுகிறது. இந்த செயல்முறையில் கரியமில வாயுவும் தண்ணீரும் இணைந்து குளுக்கோஸ் மற்றும் ஆக்சிஜனாக மாற்றப்படுகின்றன. ஆக்சிஜன் நம் உயிர் வாழ்க்கைக்கு தேவை. ஒளி என்பது மின்காந்த அலைகளால் ஆனது. அதில் ஒவ்வொரு அலைக்கும் வெவ்வேறு அலை நீளம் உண்டு. அதனால் வெள்ளை ஒளி என்பது பல நிறங்களின் தொகுப்பு, நிறமாலையின் வண்ணங்கள் அடங்கியது. இருந்தாலும் நமது வளர்ச்சிக்கு உதவும் சாதாரண ஒளி என்பது முழு மின்காந்த அலைமாலையின் ஒரு பகுதி மட்டுமே. வேகத்தில் நம்ப இயலாத அளவுக்கு மிக அதிகமான தரவுகளை ஒரே தருணத்தில் அனுப்ப முடியும். அந்த தரவுகள் அகச்சிவப்பு ஒளியின் வெவ்வேறு அலை நீளங்கள் கொண்ட தகவல் ஓடைகளில் குறியீட்டு முறையில் அனுப்பப்படுகிறது. அந்த ஒளி சமிக்ஞைகள் கண்ணாடி இழை வடங்களின் வழி நீண்ட தொலைவுகளுக்கு வழிநடத்தப்படுகின்றன. இதனால் உலகை சுற்றிலும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தகவல் தொடர்பு கொள்ள இயலுகிறது. சூரியனே நமது ஒளியின் மூலாதாரம். பூமி சூரியனிலிருந்து 15 கோடி கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ளது. இருந்தாலும் இந்த இடைவெளியை கடந்திட ஒளிக்கற்றைக்கு ஏறத்தாழ 8 நிமிடங்கள் மட்டுமே ஆகிறது. ஒளி என்பது வேகமானது மட்டுமல்ல, உயிரூற்றும் ஆற்றல் மூலமும் ஆகும். சூரிய மின் பலகைகளால் ஒளி மின்சாரமாக மாற்றப்படுகிறது. ஒளியினை கட்டுப்படுத்துதல் தான் மனித இனத்தின் மகத்தான சாதனை. லேசர் தொழில்நுட்பம் திறன்மிக்க ஒளி சக்தியை ஒன்று திரட்டும். இது எந்த இரும்பினையும் ஊடுருவும். செல்லுகளை மிக சிறிய அளவில் கட்டமைக்கவும் ஒளி உதவுகிறது. ஒளியின்றி நம் நவீன வாழ்வே இயலாததாகிவிடும்.
மனித இனத்திற்கு பல வழிகளில் ஒளியூட்டும் துறை ஒளி அணுவியல். அதன் பல அலை நீளங்களும் நம் அன்றாட வாழ்வின் எண்ணற்ற பயன்பாடுகளின் அடிப்படையாகிறது. மேற்கொண்ட ஒரே ஒரு வினா மட்டும்தான், ஒளி இல்லாத நம் உலகம் எப்படி இருக்கும்? சராசரியாக 1.5 மில்லியன் கிலோமீட்டருக்கும் குறைவான அளவு கொண்ட குள்ள நட்சத்திரம் என்பதை நாம் அறிவோம். பூமியில் இருந்து சூரியன் 17 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சூரியன் என்பது வாயுப்பந்து ஆகும். அதன் மையத்தில் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் மிக அதிகமாக இருப்பதால் ஹைட்ரஜனின் அணுக்கரு இணைவு தொடங்குகிறது. இந்த செயல்முறை மூலம் ஒளிப்பொருள் அடர்த்தியான பொருளாக மாற்றப்படுகிறது மற்றும் ஆற்றல் உருவாக்கப்பட்டு விண்வெளியில் பரவுகிறது. சில சமயங்களில் சூரியனின் மேற்பரப்பில் உள்ள காந்த புலம் குவிந்து சிறு புள்ளிகள், அதாவது சூரிய புள்ளிகளை உருவாக்குகிறது. இவற்றில் பெரிய வெடிப்புகள் மூலம் விண்வெளியில் ஆற்றல் குவிந்து வெளியேறுகிறது. இவை சூரிய தீப்பிழம்புகள். ஆற்றல் துகள்கள் சூரிய தீப்பிழம்புகளுடன் வெளியிடலாம். இந்த துகள்கள் சில நேரங்களில் பூமியை அடைகின்றன. அவை தொலை தொடர்புகளை சீர்குலைப்பதன் மூலம் வடக்கு மற்றும் தெற்கு திசை ஒளியை உருவாக்குகின்றன. இப்போதெல்லாம் சூரியன் சீரான நிலையில் உள்ளது. இந்த வேகத்தில் அடுத்த 500 கோடி ஆண்டுகளுக்கு ஆற்றலை உருவாக்கும். ஆனால் ஒரு நாள் அதன் மையத்தில் உள்ள எரிபொருள் தீர்ந்து சூரியன் மெதுவாக குளிர்ந்துவிடும். ராட்சத சிவப்பு வடிவம் எடுக்கும். அப்போது பூமி உள்ளிட்ட அருகில் உள்ள கிரகங்களை விழுங்கிவிடும். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கிரகம் புதன். மிக மெல்லிய வளிமண்டலத்தை கொண்ட உயிரற்ற பகுதி. ஆயிரக்கணக்கான சிறு கோள்கள் மற்றும் மூடுவதால் அதன் மேற்பரப்பு புள்ளிகளால் நிறைந்துள்ளது. 2004ஆம் ஆண்டு புதனை கண்காணிக்க விஞ்ஞானிகள் மெசஞ்சர் என்ற விண்கலத்தை அனுப்பினர். இந்த வாகனம் புதனின் மேற்பரப்பின் மதிப்புமிக்க விவரங்கள் மற்றும் தெளிவான படங்களையும் எங்களுக்கு வழங்கியுள்ளது. வீனஸ் பூமியின் அளவை போலவே உள்ளது. ஆனால் அதன் வளிமண்டலம் கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் மற்றும் கந்தக அமிலத்தால் நிரம்பியிருக்கிறது. இதன் காரணமாக அதன் மேற்பரப்பின் வெப்பநிலை 400 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கின்றது. வீனஸில் மிகப்பெரிய புவியியல் செயல்